பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு சொல்லி பவானந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. அது யார் சொன்னாங்க அப்படின்றத கூட நம்ம மறந்துடுவோம். ஆனா இந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்ம மறக்கிறது ரொம்ப கஷ்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது. இந்த பழையன அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எங்க தாத்தா சொன்னாங்க, எங்க கொள்ளுப்பாட்டி சொன்னாங்க, இல்ல எங்க ஊர்ல எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல காரியங்களை நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் இன்னைக்கு தேதிக்கு சூட்டபிளா இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து பழையன அப்படின்னு வந்து நம்ம சொல்றது. இன்னைக்கு வந்து நம்ம உலகத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு செகண்டும் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. போன நிமிஷம் மாதிரி இந்த நிமிஷம் கிடையாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். நம்ம இன்னும் பழமையிலேயே ஊறிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து மெயினா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடணும் அப்படின்றதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ஊர்ல ஆடி பெருக்கப்ப ஆத்துல போய் சாமி கும்பிடுவாங்களாம். ஆனா இப்ப அவங்க இருக்கிற இடத்துல சொந்த வீட்டுல பக்கத்துல ஆறு கிடையாது. சோ தண்ணி வர்ற குழாயில மாலை போட்டு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் மாத்தி செய்யலாமே, அப்படியே நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஆனா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பெற்றவங்களே பேரண்ட்ஸே வந்து பழைய விஷயங்கள் ஆயிடுறாங்க. சிலர் அடிச்சு ரோட்ல விரட்டிடுறாங்க, சிலர் ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க. நாம கடந்து வர்ற ஒவ்வொரு வினாடியும் பழசாயிடுது, பாஸ்ட் ஆயிடுது. ஆனா கூட நம்ம இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் வந்து அந்த பாஸ்ட பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய மலையா இருக்கிறோமா, இல்ல இன்னைக்கு ஒரு சிங்கமா இருக்கிறோமா, புலியா இருக்கிறோமா, இல்ல ஒரு நாயா இருக்கிறோமா, இல்ல ஒரு புழுவா இருக்கிறோமா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாஸ்ட் தான். அதுல இருந்து உருவாகி வந்தவங்க தான் நம்ம இன்னைக்கு. அந்த பாஸ்ட்ல இருந்து உருவாகி வந்தது தான் அந்த பிரசன்ட். சிலர் சொல்லுவாங்க பாஸ்ட மறந்துருங்க, கடந்து போன விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த நொடி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அபியூஸ், சஃபரிங்ஸ், ஹர்ட், அக்யூசேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமா மறக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி மை ஒப்பீனியன். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்து இந்த காரியத்தை நீங்க இப்படி செஞ்சிருந்திருக்க கூடாது, இதை நீங்க வந்து மாற்றி செஞ்சிருந்திருக்கணும், நீங்க ஏன் அப்படி செய்யல அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறப்ப இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து தடுமாறுது. ஏன்னா சூழ்நிலைகள்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை.